இன்றைக்கி வரலட்சுமி பூஜைக்கு 10 நிமிஷத்தில் ஒரு பாயசம் பண்ண போகிறோங்க. இதுக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு அதில் இந்த கடலைப்பருப்பை சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நார்மலாக குக்கரில் பாசிப்பருப்பு இந்த மாதிரி பருப்பெல்லாம் வேக வைக்கிறப்ப அப்படியே பொங்கி ஊற்றிடுங்க. அப்படி பொங்காமல் இருக்கிறதுனா பருப்பு போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மேலே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் மூடி வேக வச்சிங்கன்னா பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும், பொங்கியும் ஊற்றாது. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதை நல்லா மசித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் 1/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 1/4 கப்பு வெல்லம். வெல்லத்தை நல்லா தட்டி பொடி பண்ணி போட்டுக்கோங்க. வெல்லத்தை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அப்படியே அதில் இருக்க மண் கல்லெல்லாம் கீழே தங்கிடுங்க. இதை பாகு மாதிரி காய்ச்ச வேண்டாம், ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். இதை அப்படியே வடிகட்டி இந்த பருப்பில் சேர்த்துக்கரலாம். இப்போ பருப்பையும் வெல்லத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கெட்டியாக இருந்துச்சுன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த ஸ்வீட்டுக்குமே உப்பு சேர்த்தோன்னா அந்த டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வெல்லத்துலேயும் உப்பு இருக்கும். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடுங்க. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே சாரப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கிஸ்மிஸ் பழம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதெல்லாம் வறுத்துருங்க, இல்லைனா கருகிரும். இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவலையும் இந்த நெய்யில் சேர்த்துக்கோங்க. இதையும் சிம்மில் வச்சுட்டே நல்லா வறுத்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வறுத்தெடுத்ததெல்லாம் அப்படியே இந்த கொதிச்சிட்ருக்க பருப்பில் சேர்த்துருங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாயசம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதுங்க, நல்லா திக்காயிரும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறனால நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. ஏற்கனவே நம்ம முந்திரி பருப்பு தேங்காயெலாம் நெய்யில் வறுத்து சேர்த்தனாலையும் இப்போ நெய் சேர்க்குறனாலையும் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் எல்லா பூஜைக்குமே நைவேத்தியமாக படைக்கலாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.